அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சக்கரை பொங்கல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 300 கிராம் நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி, 1 டம்ளர் பால், 5 ஏலக்காய், முந்திரி திராட்சை ரெண்டுமே இருக்குது. அதாவது முந்திரி ஒரு 20 எடுத்து நான் சீவி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 25 இருக்குது. 50 கிராம்ஸ் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், 1/2 கிலோ வெல்லம், தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 300 கிராம் அரிசி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது பூச்சியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிட்டு இதே தண்ணி இருந்தால் தான் அதாவது பொங்கல் பொங்கி வரும். இந்த அரிசி நல்லா ரீஃபைன் பண்ணுறதுனால இப்போல்லாம் பொங்குறது இல்லைங்கிறதுனால நான் பாலும் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெல்லத்தையும் நம்ம நல்லா, அதாவது தண்ணி மாதிரி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் விட்டு காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மண்பானை எடுத்திருக்கோம். மண்பானையில் நான் ஆல்ரெடி ஒரு கால்வாசிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு முன்னாடி பொட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கல் டைம் நம்மளுடைய வழக்கம் சூரிய பகவானை நினச்சிட்டு நம்ம பொட்டு வச்சுக்கணும். அப்புறம் இதில் கால்வாசி தண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி அரிசி கழிஞ்ச தண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எப்போவுமே பொங்கல் நம்ம முழுக்க, அதாவது பானை முழுக்க நம்ம தண்ணி வைக்கணும். பால் இதையும் ஊற்றிக்கலாம். இன்னுமே நம்ம முழுக்க தண்ணி ஊற்றணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கு முன்னாடியே நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கணும். வெல்லத்தையும் நம்ம நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அதாவது இந்த தண்ணி மண்பானையில் இருக்கிற தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம அடுத்து வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். அப்படியே இது நல்லா, அதாவது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ தண்ணி நம்ம முழுமையாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் பொங்கி வரப்போ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அரைவாசி ஊற்றுட்டுனா உள்ளேயே பொங்கிடும். அதனால் வெளியில் வரணும், பொங்கல்னால் வெளியில் வரணும். அப்படிங்கிறதுனால முழுமையாக நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றிக்கணும். இது மினிமம் நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா முழுமையாக இருக்கிறதுனால பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், அழகாக அப்படியே மேலே வந்துட்டுருக்கு. கிழக்கு பக்கம் பொங்குனா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வடக்கு. பட் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவே நினைப்போம். இப்போது கிழக்கு பக்கம் பொங்கி இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்ணி இதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு, அதாவது 1/2 வேக்காடோ இல்லை 3/4 வேக்காடோ வேகிறப்போ நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். இது எப்படி பார்த்திங்கனாலும் தண்ணி நிறையா குடிக்கும் இந்த பச்சரிசி போடுறப்போ. இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கிறோம். நல்லா வேகட்டும். இது 3/4 போக நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மேக்ஸிமம் எடுக்க முடிகிற அளவுக்கு எடுத்துக்குவோம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளைப்பாகு ஊற்றுறப்ப மட்டும் நம்ம தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போது அரிசி நல்லா வெந்துடுச்சு, பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா சுண்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கலாம்.
இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பாகையுமே நம்ம ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற எல்லா பாகமே ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா புழுங்குச்சுன்னா கெட்டியாயிரும். அதாவது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இது ஆஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா கரெக்டாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே நான் நெய்யில் வறுத்துட்டேன். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. நான் சர்க்கரை பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் மண்பானையில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.